இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 சப்ளிமெண்ட்ரி ரீடர் லெசன் 1 கில்லு. கில்லு அப்படின்றது ஒரு பெட் அனிமலோட பேர். இந்த ஸ்டோரி எழுதினவங்க மகாதேவி வர்மா. நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் மகாதேவி வர்மா ஜியினுடைய நீல்கந்த் லெசன் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டோரியிலையும் ஒரு பெட் அனிமல் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோரியும் ஒரு பெட் அனிமல் பற்றி தான். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் புக்கில் லேக்கக் பரீட்சை கொடுத்துருக்காங்க. அதில் மகாதேவி வர்மாஜியை பற்றின ஸ்மால் இன்ட்ரோ பார்க்கலாம். महादेवी वर्मा 1907 to 1987 हिंदी के महत्वपूर्ण काव्ययुग छायावाद के कवि चतुष्टय में से एक. प्रेम और करुणा से ओतप्रोत काव्य गीतों एवं संस्मरणात्मक रेखाचित्र के लिए बहु प्रशंसित. हिंदी लिटरेचरिல் காவியயுக் சாயாவாத் அப்படின்னா பொயட்டிசம் அப்படின்னு சொல்கிற பீரியட் வந்து ரொம்பவும் பீக்காக இருந்த அந்த பீரியட். அது எப்போ எந்த இயர் பார்த்திங்கன்னா 1918 1936. அப்போ நிறையா கவிகள் வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தாங்க. அதில் 4 கவிகள் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. அதை தான் கவி சதுஷ்டே அப்படி சொல்கிறாங்க, குவாட்ரப்பிள்னு அர்த்தம். ஸோ இந்த 4 கவியில் ஒருத்தங்க தான் நம்மளுடைய மகாதேவி வர்மாஜி. பிரேம் और கருணா से ஓத்ப்ரோத். ஓத்ப்ரோத் மீன்ஸ் ஃபில்டப். ஸோ அவங்களுடைய காவியம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அன்பும் கருணையும் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே. பிரேம் और கருணா से ஓத்ப்ரோத் காவிய கீதம் ஏவம் சன்ஸ்மரணாத்மக்னா மெமோயர், அதாவது அவங்களுடைய நினைவு குறிப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ரேகா சித்திர கேலியே பகு பிரசன்சித் மீன்ஸ் அப்ரிஷியேட்டட். ஸோ அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு எழுத்துக்களுக்கு தான் ரொம்ப அப்ரிஷியேட்டபுளாக இருந்தது. அவங்களுடைய நினைவுகள், அதாவது அந்த மெமோயர் சொல்லுவாங்களே, அவங்களுடைய நினைவுகளை போட்டோம். அதே மாதிரி கருணையும் அன்பும் நிறைந்த மாதிரி தான் அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்கும். பாரத் சர்க்கார் துவாரா பத்ம பூஷன் சே சம்மானித். ஸோ பாரத் சர்க்கார் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பத்ம பூஷன் அவார்டு கொடுத்து அவங்க வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க, சம்மானித். உன்ஹே ஞான்பீட் புரஸ்கார் சே பி சம்மானித் கியா கயா ஹே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஞான்பீட் அப்படின்ற அவார்டு கொடுத்தும் அவங்கள வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. और वे साहित्य अकादमी की फाइली में है भी रही. அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி அந்த அவார்ட்லேயும் அவங்களோட நேம் வந்து இருக்குது. பிரமுख कृतियाँ निहार, रश्मि, निर्जा, यामा, தீபஷிகா கவிதா சங்கிரக. ஸோ அவங்களுடைய முக்கியமான மாஸ்டர் பீசஸ், ஸோ அவங்களுடைய எழுத்துக்களில் மாஸ்டர் பீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஹார், ரஷ்மி, நிர்ஜா, யாமா, தீபஷிகா, இது எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் கவிதா சங்கிரக. ஸ்ருங்கலா கி கடியா அப்படின்றது வந்து நிபந்த், ஒரு எஸ்ஸே. அது ஸ்மிருதி கி ரேகாயே, அதித் கே சல்சித்ர, இது ரெண்டுமே வந்து சன்ஸ்மரன் என்ன சொன்னால் மெமோயர், அதாவது நினைவு குறிப்புகளை வச்சு எழுதியிருக்கிற ரைட்டிங்ஸ் இது எல்லாமே. மகாதேவி வர்மா ஜீவனுடைய ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துட்டோம். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். सोनजूही में आज एक पीली कली लगी है. इसे देखकर अनायास ही उस छोटे जीव का स्मरण हो आया जो इस लता की सघन हरी थीमा में छिपकर बैठता था और फिर मेरे निकट पहुंचते ही कंधे पर कूदकर मुझे चौंका देता था. तब मुझे कली की खोज रहती थी, पर आज उस लघु प्राण की खोज है. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் சொல்கிற மாதிரி, அதாவது ஆத்தர் அவங்களுடைய மெமரிஸ் பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. சோன் ஜூஹி அப்படின்றது ஒரு பூவோட பேர். ஜூஹி அப்படின்னா பூவோட பேர். சோன் அப்படின்றது கோல்டன் கலரில் இருக்கிறதுனால அந்த பூவை வந்து சோன் ஜூஹி அப்படின்னு சொல்கிறாங்க. சோன் ஜூஹி, அதாவது அந்த செடியில் இன்னைக்கு ஒரு பீலி களி, என்னென்னா ஒரு எல்லோ கலர் பட்டு வந்து வந்திருக்கு. இசே தேக்குக்கர், அந்த எல்லோ கலர் பட்டை பார்க்கும்போது அனாயஸ் மீன்ஸ் அச்சானக், சடனாக வந்து ஆத்தருக்கு அந்த சோட்டே ஜீவ், அவங்கள்ட்ட இருந்த அந்த சின்ன ஜீவனுடைய மெமரி வந்திருக்கு, ஸ்மரன். ஜோ இஸ் லதாக்கி சகன் ஹரி தீமாமே சிப்கர். ஸோ அந்த சோட்டே ஜீவ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி இருக்கு இல்லையா, செடியினுடைய லதா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த செடியில் இருக்க அந்த செடி கொடிகள், இந்த க்ரீப்பரை வந்து லதாக்கி சகன் ஹரி தீமா, அந்த க்ரீப்பர்னுடைய டென்ஸான அந்த க்ரீனரிக்குள்ளே சிப்கர் பைட்டாத்தா, ஸோ அதில் உள்ளே ஒளிஞ்சு இருக்கும். அவர் ஃபிர் மேரே நிக்கட் பகுஞ்சே ஹே. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் அது அந்த ஆத்தர் கிட்ட வந்த உடனே அவங்களுடைய கந்தே, அவங்களுடைய ஷோல்டர் மேலே ஏறி கூத்கர், அவங்க ஷோல்டர் மேலே ஏறி குதித்து அவங்கள வந்து சவுங்கா தேத்தாத்தா, ஸோ அவங்களுக்கு வந்து ஷாக்கிங் கொடுக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்களுக்கு. தப்பு முझे கலிக்கு கோஜ் ரகத்தி தீ. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் எப்படா பூ வரும், அந்த மொட்டு வரும் அப்படின்ற அந்த களியை எதிர்பார்த்துட்டு இருப்பேன், கோஜ் ரஹத்தி थी. पर आज ஆனால் இன்றைக்கி அந்த பட்டு வந்திருக்கு. ஆனால் என்னோடய மெமரிஸ் வந்து அந்த
லகு பிரான் அந்த சோட்டே ஜீவ் இருக்கா அப்படின்ற ஒரு சர்ச்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. परंतु वह तो अब तक इस सोनजूही की झट में मिट्टी होकर मिल गया होगा. ஸோ ஆனால் இப்போ அந்த ஜீவன் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சோன்ஜூஹிக்கு ஜட்டுனா ரூட்டுன்னு அர்த்தம். இந்த செடியினுடைய ரூட்டில் வந்து மிட்டி ஹோக்கர் ஸோ மண்ணோட மண்ணாக ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அதையும் யோசித்து பார்க்குறாங்க. कौन जाने स्वर्णिम खली के बहाने वही मुझे चौकने ऊपर आ गया होगा. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வந்திருக்கு இல்லையா, இந்த சோன்ஜூஹி பட்டு இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா, யாருக்கு தெரியும் இந்த பட்டின் மூலமாக இந்த ஸ்வர்ணீம் கலி அப்படின்னா இந்த கோல்டன் கலர் பட்டு மூலமாக வெளியில் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கூட அவன் வந்திருக்கலாம், இந்த பட்டாக கூட அவன் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. अचानक एक दिन सवेरे कमरे से भरामते में आकर मैंने देखा 2 कौवे एक गमले के चारों ओर चोंचों से चूहा चुवल जैसा खेल खेल रहे हैं. இப்போ அவங்களுடைய இந்த பழைய ஸ்டோரியை சொல்கிறாங்க. அச்சானக் ஸோ சடனாக ஒரு நாள் காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா கமரேசே பராமத்மே ஆக்கர் ஸோ அவங்க ரூம்லேருந்து அவங்க பராமத்தை அந்த வராண்டாக்கு வந்து அவங்க பார்க்கும்போது தோ கௌவை ஸோ 2 காக்கா 2 க்ரோஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு கமலேக்கே சாரோம் கமலே மீன்ஸ் ஒரு ஃப்ளார் பாட், ஒரு ஃப்ளார் பாட்டினுடைய 4 பக்கமும் चोंचे से चूहा चुवावल टच பண்ணி பார்க்குறது चूहा कर देता है. ஸோ 2 காக்காவும் அதனுடைய பீக்கு வச்சு டச் பண்ணி அந்த 4 பக்கமும் அந்த ஃப்ளார் பாட்டில் இருக்குது. ஜெய்சே கேல் ரஹா ஸோ பார்க்குறதுக்கு அது விளையாடுற மாதிரி தான் இருக்குது. यह खाक मुशंडी भी विचित्र पक्षी है, एक साथ समाधरित अनाधरित अधि सम्मानित अधि अवमानित. காக்கு முஷண்டி அந்த காக்கையினோட கூட்டத்தை பற்றி இப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எஹு காக்கு முஷண்டி பி விசித்திர பக்ஷிக ஸோ அது வந்து ஒரு விசித்திரமான பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏக் சாத் சமாதரித் மீன்ஸ் விசேஷ் ஆதர் அதாவது ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட். அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் கூட்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு விசேஷமான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு சமயத்தில் அவங்களுக்கு அனாதரித் டிஸ்ரெஸ்பெக்டும் கிடைக்கும். அதி சமானித் அதி அவமானித் ஸோ ரொம்பவும் அதுங்களுக்கு ரெஸ்பெக்டும் சில சமயங்களில் கிடைக்கும், சில சமயங்கள் ரொம்ப அதை அவமானப்படுத்தவும் செய்வாங்க மக்கள். ஸோ சில சமயங்களில் நம்ம சாமி கும்பிடும்போது காக்கையை வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு வைப்போம், சில சமயங்கள் அதை நம்ம துரத்தி விடுவோம் இல்லையா. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஹமாரே பிச்சாரே புர்கே நா கருட் கே ரூப் மே ஆ சக்தே ஹை நா மயூர் கே. ஸோ நம்மளுடைய புர்கே அதாவது நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்களே முன்னோர்கள் வந்து காக்கையின் ரூபத்தில் தான் வராங்க அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹமாரே பெச்சேரே புர்கே ஸோ பாவம் அந்த நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து கருடனுடைய ரூபத்துலேயும் வரதில்லை, இல்லை ஒரு மயிலோட ரூபத்துலேயும் வரதில்லை, ந ஹன்ஸ் அதாவது ஒரு ஸ்வான் அன்னப்பறவையோட ரூபத்துலேயும் வரதில்லை. உன்ஹே பித்தர் பக்ஷாமே ஹம்சே குச் பானே கே லியே காக் பன்கர் ஹி அவதீர்ண ஹோனா படுத்தா ஹை. ஸோ அவங்க எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தர் பக்ஷ அப்படின்னா எட்டர்னல் சைடு. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வரும்போது எப்பயுமே அவங்க எப்படி வராங்கன்னா ஒரு காக்கையின் ரூபத்தில் அந்த ஒரு அவதாரமாக தான் நம்மக்கிட்ட வராங்க. इतना ही नहीं हमारे दूरस्थ प्रियजनों को भी अपने आने का मधु संदेश इनके कर्कश स्वर में ही देना पड़ता है. அதே மாதிரி காக்கா ரொம்ப வீட்டில் கத்துச்சு அப்படின்னா விருந்தாளிகள் வராங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ அதை தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. இத்தனா ஹி நஹி ஹமாரே தூர்ஸ்த் அதாவது டிஸ்டன்ட் பிரியஜனம் ஸோ டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்மளுக்கு பிடித்தமானவர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்ற ஒரு மது சந்தேஷ் அப்படின்னு ஒரு இனிப்பான ஒரு நியூஸை கூட கர்கஷ் ஸ்வரம் ஸோ காக்கையினோட ஸ்வரம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டின் ஸ்வராக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்வரத்தில் காக்கா கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிய வருது அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லி வச்ச விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அதையும் இங்கே ஆத்தர் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. दूसरी ओर हम कौवा और खाव करने का को अवमानना के अर्थ में ही प्रयुक्त करते हैं. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌவா அவர் காவ் கர்ணிக்கு ஸோ யாராவது ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏன் இப்படி காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வந்து அதை அவமானன் அதாவது ஒரு கண்டெம்ட்டும் நம்ம தெரிவிக்கிறோம். ஸோ 3 விஷயங்களில் வந்து நம்ம காக்கையை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை தான் இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. मेरे खाक पुराण के विवेचन में अचानक बाधा आ पड़ी क्योंकि गमले और दीवार की संधि में छिपे एक छोटे से जीव पर मेरी दृष्टि रुक गई. मेरे खाक पुराण ஸோ இவங்க காக்காவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த ஒரு காக்க புராணில் வந்து ஒரு விவேச்சன் அந்த காக்க புராணோடைய டிஸ்கஷனில் ஒரு அச்சானக் பாதா அப்படி சடனாக வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வந்திருக்கு. கியோங்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்லே ஒரு தீவார் கி சந்தி ஸோ அந்த ஃப்ளார் பாட்டில் இருந்த அந்த
சோட்டே ஜீவன் வந்து தீவார் கே சந்தி ஃப்ளார் பாட்டுக்கும் தீவாருக்கும் இடையில வந்து ஒரு இடம் இருக்கு இல்லையா, சிப்பே ஏக்கு சோட்டே சே ஜீவன். ஸோ இடையில விழுந்த அதை ஹிட் ஆகியிருக்கிற ஒரு சோட்டே சே ஜீவன், ஒரு சின்ன ஜீவனோட மேலே மேரி திருஷ்டி ருக் கயி. ஸோ அந்த ஆத்தருடைய பார்வை போய் விழுந்திருக்கு. நிக்கட் ஜாக்கர் தேக்கா கில்ஹரி கா சோட்டா சா பச்சா ஹே. ஸோ அவங்க பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது வந்து அணிலினுடைய ஒரு சின்ன குட்டி, जो संवत्सर घोंसले से गिर पड़ा है और अब कौवे जिसमें सुलभ आहार खोज रहे हैं. ஸோ ஸோ பாசிபிளி அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோன்ஸ்லே சே கிர்படா ஹே. ஸோ அதனுடைய நெஸ்ட்லேருந்து கீழே விழுந்திருக்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌவே ஜிஸ்மே சுலப் ஆஹார், சுலப்னா ஈஸி டயட். ஸோ ஈஸியாக அந்த ஸ்குரியில் சாப்பிட்றதுக்காக கௌவே எல்லாம் சூழ்ந்திருக்கு. खाक ध्वाई की चोंचे के दो घाव उस लघु प्राण के लिए बहुत थे, अतः वह निश्चेष्टा सा गमले से चिपटा पड़ा था. காக் துவை மீன்ஸ் தோ கௌவை. ஸோ 2 காக்காங்கனுடைய சோஞ்சேக்கே தோ காவ். ஸோ அதுங்களோட பீக்கு இருக்கு இல்லையா, அந்த பீக்கில் தோ காவ்னா 2 घाव मीन्स रन्स. ஸோ 2 கடிக்கு தான் அந்த லகு பிரான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. दो घाव उस लघु प्राण के लिए बहुत थे, अतः वह निश्चेष्ट सा गमले से चिपड़ा पड़ा था. அதனுடைய உணவை தேடுறதுக்காக வஹ நிஷேஷ்ட அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அது என்ன பண்ணியிருக்கோன்னா எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி கம்லேசே சிப்பட்டா படாத்தா. ஸோ அந்த ஒரு ஃப்ளார் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சப்னே கஹா கௌவே கி चोंच का घाव लगने के बाद यह बच नहीं सकता, अतः इसे ऐसे ही रहने दिया जाए. ஸோ ஆத்தருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌவே கி चोंच, அது காக்கையினுடைய பீக்கில் பட்ட இந்த ஒரு குட்டி பிராணி வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. बात यह बच नहीं सकता, இதை காப்பாற்ற முடியாது. अतः इसे ऐसे ही रहने दिया जाए. ஸோ அதனால அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பரந்து मन नहीं माना, ஆனால் ஆத்தருடைய மனசு ஒத்துக்கல. उसे कौले से उठाकर अपने कमरे में लाई, फिर रुई से रक्त पोंछकर घावों पर पेंसिलिन का मरहम लगाया. ஹவுலே மீன்ஸ் வெரி ஸ்லோலி. ஸோ அதை மெதுவாக அவங்க கையில் எடுத்துகிட்டு அவங்களுடைய கமரே மேலாய் அவங்களோட ரூமுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் ரூயிஸே ரத்து போஞ்ச்கர். ஸோ அது உடம்புல இருக்க அந்த பிளட்டை வந்து காட்டன் வச்சு துடைக்கிறாங்க. घावों पर पेंसिलिन का मरहम लगाया. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு இருக்க அது அடிப்பட்ட இடத்துலலாம் ஸோ அந்த பென்சிலின் ஆயின்மெண்ட்டை வச்சு அவங்க போட்டு விடுறாங்க. रूई की पतली बत्ती दूध से भिगोकर जैसे जैसे उन्हें नन्हे से मुंह में लगाई, पर मुंह खुल ना सका और दूध की बूंदें दोनों ओर डुलक गई. அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரூயிக்கு பத்லி பத்தி. ஸோ அந்த பஞ்சினுடைய ஒரு சின்ன துண்டு வச்சு பாலை நினச்சி தூதுசே பிகோக்கர் ஜெய்சே ஜெய்சே. ஸோ பாலை நினச்சி அதனுடைய நன்ஹேசே மூமே லகாயி. ஸோ அது சின்னதாக அதோட வாயில் வந்து ட்ராப்பில் போட்டு விடுறாங்க அந்த பாலை. பர் முஹு குல் நாசக்கே, ஆனால் அதால் வாய் திறக்க முடியாதனால தூத்கி பூந்தி, அந்த பாலினுடைய அந்த ட்ராப்ஸ் வந்து தோனோ ஒரு 2 பக்கமும் வந்து துலகை 2 பக்கமும் விழ ஆரம்பிச்சிடுச்சு. कई घंटे के उपचार के उपरांत उसके मुंह में एक बूंद पानी टपकाया जा सका. ஸோ கை घंटे उपचार. ஸோ ரொம்ப நேரம் உபச்சாரத்துக்கு அப்புறம், அப்ராந்த் மீன்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மூமே ஏக்கு பூந்து பானி. ஸோ அதோட வாயில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து போய் சேர ஆரம்பிச்சிச்சு. तीसरे दिन वह इतना अच्छा और आश्वस्त हो गया कि मेरे उंगली अपने 2 नन्हे पंचों से पकड़कर नीले कांच में मोतियों जैसे आंखों से इधर उधर देखने लगा. ஸோ அவங்களுக்கு அடிப்பட்டு அவங்க உபச்சாரம் பண்ண அந்த 3வது நாள் வந்து இத்தனா அச்சா ஒரு ஆஷ்வஸ்த். ஆஷ்வன்ஸ் மீன்ஸ் நிश्चिंत. ஸோ அது அவ்வளோ நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது குணமாக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேரி உங்லி அப்படியே 2 நன்ஹே பஞ்சோசே பக்கட்கர். ஸோ அதனுடைய 2 கிளாஸ் இருக்கு இல்லையா, அதோட கால்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஆத்தருடைய உங்லி அவங்களோட விரல்களை பிடிச்சி நீலே காஞ்ச்கே மோத்தியம் ஜெய்சே ஆங்கோ. ஸோ அதோட கண்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்ச்னா கிளாஸ், மோத்தியோனா பேர்ல். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிற அந்த கிளாஸ் மாதிரி இருக்க பேர்ல் மாதிரி இருக்க அந்த கண்களை வச்சு இதர் உதர் देखने लगा. ஸோ அங்கேயும் அது பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. 3-4 मास में उसके स्निग्ध रोये, धब्बेदार पूंछ और चंचल चमकीली आंखें सबको विस्मित करने लगी.